Hi, hello, welcome back to our 𝗕𝗿𝗀𝗀 channel. இன்னைக்கான நம்ம மெஹந்தி கிளாஸில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரைடல் டிசைன் போடும்போது ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணணும். இந்த ஃபேஸை வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து, அதாவது ஒரு உமன் வந்து சைடில் நின்று பார்த்தா உங்களுக்கு வியூ எப்படி இருக்குமோ அது இந்த வியூ தான் இது. ஓகேங்களா? அதாவது நம்ம நெத்தி க்ராஸ் அவுட் வந்து மூக்கில் வந்துடுது, அப்புறம் லிப்பு, அப்புறம் வந்து நம்ம சின் பகுதி. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னுக்கு வேண்டி 1 2 3 நம்பர்ஸ் போட்டு நான் வந்து லைட்டாக, ஓகேங்களா, லைட்டாக இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அதாவது நெத்தி, இந்த மூக்கு, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ப்பகுதி, சின்னு, நம்மளுடைய கழுத்து வந்து அப்படியே ஒட்டி நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துக்கிங்க. ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பென்சில் எடுத்து அந்த பென்சிலை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் நீங்கள் வந்து மெஹந்தியை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸுக்கு 2 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அது வந்து வரும். ஓகேங்களா? ஏன்னா நானும் அப்படி தான் பழகினேன். அதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேயா? இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு, அதாவது நான் பிகினர்ஸ், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்துடும், சில பேர்த்துக்கு வந்து வராது. அதுக்கோசரம் தான் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோ, அதாவது நம்ம க்ராஸ் அவுட் பண்ணி அப்படியே மலை மாதிரி வரணும். அதுக்கு கீழே நம்ம கண். ஓகேங்களா? நம்மளுடைய அதாவது இமயம் சொல்லுவோம் தெரியுங்களா, நம்மளுடைய புருவம், அந்த புருவம் தான் அந்த இடம். ஓகேங்களா? இப்போ வந்து கண் பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக போடும்போது இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே 2 கண், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூ. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புருவம் இருக்கும். அதாவது நம்ம வந்து மெஹந்தியில் போடும்போது ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக போட ஆசைப்படுவீங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. புருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான புருவம் இருக்குது. அதில் நம்ம வந்து இப்போதைக்கு மெஹந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகவும் இந்த மாதிரி மலை மாதிரி இருக்கிற டிசைனையும் வச்சு நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சிற்பத்தில் வந்து சிலையை வந்து செதுக்கும்போது அதோட கண் தான் நம்மளோட மெயின் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்க ஒரு ட்ராயிங் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ஃபேஸில் வந்து அந்த ஐஸ், நோஸ், மவுத்துங்க வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக அழகாக கொடுத்தா மட்டும்தான் அந்த ஓவியத்துக்கு அழகு. அது போல் தாங்க. சரியா? நம்மளோட மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ப்ரைடல் டிசைன்ஸ் போடும்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். அந்த ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கும் அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருப்போம். பட் ஆனால் உள்ளே வந்து இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸு, ஓகேங்களா, நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணும். அதுக்கோசரம் நம்ம கண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகுபடுத்தணும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து அந்த மேலே இது டாட் வச்சேன்னு பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டி. ஓகேங்களா? அதாவது நம்ம நெத்தியில் அந்த நெத்தி சுட்டி வைக்கிறோம், வச்சு நம்மளோட ஃபேஸை வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து அதிகமாக, அதாவது கண் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய மூக்கு வளையிற இடம்தான். ஓகே, அதாவது மூக்குக்கு வளையிற இடத்துல வந்து நம்ம கண் வந்து ட்ரா பண்ணணும். சின்னதாக போடுங்க தயவு செஞ்சு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டுடுறாங்க. என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணாங்க. அதோட தப்பு பண்ணினாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம நெத்தி சுட்டியிலேருந்து நம்மளுடைய க்ராஸ், அதாவது நீங்கள் சைடாக இருந்து பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் எப்படி தெரியுமோ அந்த இதை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகேயா? அதாவது பாதி நெத்தி சுட்டி தெரியும், பாதி க்ரீடம்ஸ் பக்கம் தெரியும், இன்னொன்று வந்து ஒரே ஒரு கம்மல் தெரியும். அதாவது நம்ம அதாவது ஜுவல்லரிஸ், ப்ரைடல் ஜுவல்லரிஸ் எல்லாம் போடும்போது அதோட ஆப்போஷன்ஸ் மட்டும் தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளே பாதி ஹெட்டு, பாதி அந்த கொண்டை போடுவோமே அந்த கொண்டை, அதை சுற்றி ஃப்ளவர்ஸு, ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே பாதியாக தான் தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுவாங்க. தயவு செஞ்சு பிகினர்ஸ் வந்து
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெஹந்தியில் போடுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு டைரெக்டாக நல்லா வரும் சார், தயவு செஞ்சு என் ப்ராஜெக்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட் ப்ரெசன்டேஷனோட கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து பென்சிலில் ஒர்க் பண்ணதும் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியில் ஒர்க் பண்ணியிருக்கிறதும் காமிக்கணும். ஏன்னா நம்ம மெஹந்தியில் போட்டிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சில நாளில் வந்து அது வந்து உதிரிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் வரதே பெரியதாக இருக்கும். அதே இந்த செல்லோ டேப் போட்டால் தான் நான்லாம் அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். அதே நீங்களாக இருந்தீங்கன்னா அதே கூட ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பென்சில் ரெக்கார்டிங் ஒன்று வச்சுக்கிங்க. ஓகே, பென்சில் ரெக்கார்டிங் வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை நீங்கள் நான் இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டேன், இவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு வேண்டி பென்சில் ரெக்கார்டும் வச்சுக்கோங்க. இது வந்து அழியாது, அதுக்கோசரம் தான். ஓகேங்களா? நான் சொன்னேன்ல பாதியில் வந்து ப்ரைடல் ஒர்க்கு. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களான்னு ஓகே, இந்த கிளாஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க, அவங்களாம் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ், மெஹந்தி கிளாஸ், ப்ரூச்சஸ் கிளாஸஸ், டைலரிங் அண்டு சாரீ ட்ராப்பிங் கிளாஸஸ், இன்னும் எக்ஸட்ரா கிளாஸஸ் எல்லாம் இனி வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வைங்க, கவர்மெண்ட் எக்ஸாம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. அந்த கிளாஸஸும் இனி வந்து ரெகுலராக இனி வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? இது நம்ம இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்படி படுதா போட்டிருக்க மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா, இது வேணும்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வேணாம். ஓகேயா? ஏன்னா நம்மளோட இந்துஸில் வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே சில பேர் போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்காடெல்லாம் போட்டு மேரேஜ் பண்ண மாட்டாங்க. சில பேர் போடுவாங்க. அது வந்து உங்களோட விஷ். ஓகேயா? நீங்கள் வந்து இதை போட்டாலும் சரிங்க, போடாமல் விட்டாலும் சரி, அதை பற்றி எதுவுமே இல்லை. போடுறவங்க போட்டு அனுப்புங்க. இல்லை இந்த டிசைன் அந்த முக்காடு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகேன்னு இருக்கும். அது வந்து உங்களோட விஷயம். ஓகேங்களா? நான் வந்து இது வந்து 2 கிளாஸ் போடணுமே அப்படிங்கறதுக்கோசரம் தான் நான் இது அதாவது செப்பரேட் 2 கிளாஸாக போடணும்னு இப்போ ஒரு கிளாஸாகவே நான் இது வந்து போட்டு முடிக்கிறேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இல்லை அந்த எனக்கு அந்த உமன் ஃபேஸ் மட்டும் போதும் அப்படின்னா அது மட்டும் போடுங்க. அப்படி இல்லையா, இது வந்து 2 கிளாஸில் வர வீடியோ நான் ஒரே வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. உள்ளே போகிற இன்னர் டிசைன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி போட்டுள்ள பேசிக் டிசைன்ஸ் தான். அதை வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் டிஸ்பிளேக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நாங்கள் காலில் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் எடுக்கலைன்னா கூட நான் மிஸ் கால் இது பார்த்துன்னா கண்டிப்பாக நான் எடுப்பேன். மறுபடியும் ரீகால் பண்ணுவேன். அப்படி இல்லையா உங்கள் மெசேஜஸ் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு என்னோடய பிகினர்ஸ் இதை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு லைவில் கூட நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? அதாவது இது ஒரு மாடல், நான் இன்னும் போடுவேன். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு உமன்ஸும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிங்க. தயவு செஞ்சு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.